அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.கே. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஜி-டிஆர்பி எக்ஸாமினேஷன் லாஸ்ட் சண்டே நடந்தது. அப்ப இந்த யுஜி-டிஆர்பி எக்ஸாமினேஷன்ல உள்ள ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 61 கொஸ்டின்ஸ் வருதுங்க. இந்த 61 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கீ தேவைப்படுற இடத்துல அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் குடுத்து இந்த வீடியோ நான் ரெடி பண்றேன். ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Which is the common solid material used for packing of column in column chromatography? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. சிலிக்கா ஜெல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிலிக்கா ஜெல் என்ன அப்படின்னா தட் இஸ் SiO2 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் இங்க இதுல சாலிட் அல்லது ஸ்டேஷனரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஷனரி ஃபேஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா பேக் பண்றதுக்கு, அதாவது காலம் குரோமேட்டோகிராஃபில பேக் பண்றதுக்கு இது யூஸ் பண்றாங்க. அதாவது சிலிக்கா ஜெல். இது இல்லைன்னா அலுமினா இருக்கலாம். இங்க கொடுத்தது சிலிக்கா ஜெல் தான். கொஸ்டின் நம்பர் 2. What is a visualizing agent used for amino acid in thin layer chromatography? Right answer option A, that is ninhydrin. ரீசன் என்ன அப்படின்னா எப்போதுமே ஒரு அமினோ ஆசிட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விசுவலைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஸ்டெய்னிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. சோ அதுல தான் யூஸ் பண்றது என்னன்னா நின்ஹைட்ரின் யூஸ் பண்ணீங்கன்னா இதோட கலர் எப்படி மாறும் அப்படின்னா இது வந்து ஒரு கலர்ல சொல்யூஷன் தான். இது என்ன மாறும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வயலட் ஆர் பர்பிள் கலரா மாறும். So right answer is option A. Question number 3. Which of the following alkyl free radical is most stable? Alkyl free radical அப்படின்னு பாத்தீங்கன்னாவே tertiary followed by half secondary, primary and methyl radical. இதுதான் stability ஆர்டர். So அதுபடி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் D is a right answer. Tertiary is a right answer. Question number 4. Complete the following reaction. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரியாக்ஷன் தான். ப்ராபபிலி இது இன்ஆர்கானிக் நினைப்பீங்க. ஆக்சுவலா இது ஆர்கானிக் ஓரியன்டான ஒரு ரியாக்ஷன் தான். நீங்க இதுல பார்த்தோனே என்ன குடுத்திருப்பாங்க அப்படின்னா, இந்த NaCl அப்படிங்கிற இந்த சால்ட் இங்க இருக்கு. சோ இத வச்சே சொல்லிடலாம் என்ன ரைட் ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி தான். பட் தெரியாதவங்களுக்கு இத நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இப்ப இந்த இடத்துல இந்த ஸ்பீசிஸ நம்ம இப்படிதான் எழுதணும். இது ஒரு ஹைட்ராக்சில் அமீன் ஹைட்ரோகுளோரைட் சால்ட். சோ அப்ப இந்த இடத்துல NH3+ Cl- ன்னு சொல்லி இருக்கணும். இப்ப இந்த Xங்கிறது தான் என்னது அப்படின்னா சோடியம் ஈத்தாக்சைடு CH3O- Na+. சோ அப்ப இங்க Na+ம் இங்க உள்ள Cl- சேர்ந்து NaCl ரிமூவ் ஆயிடுது. மீதி யார் இருக்காங்க அப்படின்னா இந்த ஹைட்ராக்சில் அமோனியம் அயானாவும் CH3O- இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். சோ அப்ப இந்த CH3O- என்ன தேவைப்படும்னா ஒரு H+ தேவைப்படும். அது இதுல இருந்து எடுத்துக்கும். எடுத்துருச்சு அப்படின்னா இங்க CH3OH இருக்கும். மீதி யார் இருக்காங்க அப்படின்னா NH2OHங்கிற இந்த ஹைட்ராக்சில் அமீன் இருக்கும். சோ ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி. Question number 5. Which of the following is the most reactive substrate in SN1 reaction? நம்ம SN1 reaction, SN2, SNI எல்லாத்தையும் சேர்த்து வீடியோ போட்டிருக்கோம். அதுல உள்ள MCQ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை நீங்க பார்த்தாவே சொல்லிடலாம். SN1 அப்படின்னா ஆப்ஷன் பி தான். பிகாஸ் இதுதான் நமக்கு என்ன கேட்டியான கொடுக்கும்? டெர்ஷரி கார்போகேட்டியான் கொடுக்கும். அதான் மோஸ்ட் ஸ்டேபிள். கொஸ்டின் நம்பர் 6. மேஜர் ப்ராடக்ட் இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்ப இதுல இந்த மாலிகுல் கொடுத்துட்டு சோடியம் ஈத்தாக்சைடுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சோடியம் ஈத்தாக்சைடு அப்படிங்கிறப்போ இட் இஸ் நாட் பல்கி பேஸ். இது ஒரு ஒரு மாடரேட் ஒரு பல்கி பேஸ் தான். இது ரொம்ப லார்ஜ் குரூப் எல்லாம் கிடையாது ஈத்தாக்சிங்கிறது. அப்போ நார்மல் எலிமினேஷன் என்ன ரூலோ அதான் நீங்க ஃபாலோ பண்ணணும். எலிமினேஷன் அப்படின்னாவே என்ன ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பீட்டா ஹைட்ரஜன் ஷுட் பி ரிமூவ். அந்த பீட்டா ஹைட்ரஜன் யாரு அப்படின்னா இந்த லீவிங் குரூப் அட்டாச்சு கார்பன் ஆல்பா கார்பன், இந்த கார்பன் பீட்டா, இந்த கார்பன் ஒரு பீட்டா, ரெண்டு பீட்டா கார்பன் இருக்கு நமக்கு. சோ எந்த பீட்டா ஹைட்ரஜன் ரிமூவ் ஆச்சுன்னா எனக்கு மோர் சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். தட் இஸ் பேஸ்ட் ஆன் Zaitsev ரூல் அப்படிங்கிற ஒரு ரூல். So according to Zaitsev rule, more substituted alkene தான் more stable. அதுபடி பாத்தீங்க அப்படின்னா ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த ஆன்சர் ஆப்ஷன் பி வராது. இது எப்போ வரும்னா ரொம்ப லார்ஜ் பல்கி பேஸ் டெர்ஷரி புட்டாக்சைடு அப்படிங்கிற பல்கி பேஸ் போட்டாதான் பி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which are the following compounds esterification reaction does not take place அப்படின்னு கேட்டிருக்காங்க. The most probable answer இங்க என்னன்னா ஆப்ஷன் ஏவா தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்டெரிக் இன்ட்ரன்ஸ் இருக்கும். ரெண்டுமே ஆர்த்தோ சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. ரெண்டு குரூப்புக்கு நடுவில் உங்களுக்கு ஸ்டெரிக் என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெரிக் என்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஒரு எஸ்டர் ஃபார்ம் ஆகணும்னா ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் ஒரு ஆல்கஹால் இருக்கணும். இங்க எழுதுறேன். ஒரு எஸ்டர் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் ஒரு ஆல்கஹாலோட ரியாக்ட் ஆச்சுன்னா எஸ்டர் ஃபார்மேஷன் கிடைக்கும்.
சரியா? சோ அப்ப இந்த ஆல்கஹால் மாலிகுலானது இந்த இந்த ஆல்கஹால் மாலிகுலானது இந்த ஆசிடோட போய் ரியாக்ட் ஆகணும். அப்ப ரியாக்ட் ஆகிறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். சோ அப்ப இந்த இடத்துல ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கனால போய் அட்டாக் ஆறது நியூக்ளியோபிலிக் அட்டாக் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், which of the following will not undergo coupling reaction with benzene diazonium chloride? The reason என்ன அப்படின்னா, ஆன்சர் இஸ் சி. ரீசன் என்னங்கிறத சொல்றேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்ப இந்த மாலிகுல்ல உங்களுக்கு ரெசனன்ஸே நடக்காது. ஏன் ரெசனன்ஸ் நடக்காதுங்கிறத சொல்றேன். இப்ப இந்த எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆகுது, இந்த பை எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆகுது, இது இங்க ஷிஃப்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இஃப் இட் இஸ் அண்டர்கோயிங் ரெசனன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த பிகாஸ் ஆஃப் ரெசனன்ஸ் இந்த 4 மெத்தில் குரூப்புமே தே கம் க்ளோசர் டு ஈச் அதர். அப்ப க்ளோசர் டு ஈச் அதர் வரும்போது என்ன ஆயிடும், இங்க உங்களுக்கு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வரும். ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து அன்ஸ்டேபிள். ரைட்டா? சோ அப்ப இங்க ரெசனன்ஸ் நடக்காது. ரெசனன்ஸ் நடந்தாதான் இது வந்து பேரா பொசிஷன்ல ஒரு டயசோ குரூப்போட போய் கப்பல் ஆக முடியும். சோ அப்ப இந்த இடத்துல இந்த ரெசனன்ஸ் நடக்காதனால இந்த மாலிகுல்ல டயசோனியம் கப்ளிங் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலா உள்ள NN டைமெத்தில் அனிலின்ல ஒரு டயசோனியம் கப்ளிங் ஆனது ஈஸியா நடக்கும். நடந்து ஒரு டயசோனியம் சால்ட் ஓட கப்பல் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அசோடை ஃபார்மேஷன் கிடைக்கும். ஆனா இந்த மாலிகுல அதை பண்ண முடியாது. ஏன்னா இந்த பேரா பொசிஷனுக்கு எலக்ட்ரான் போகாது. ஏன்னா இங்க ரெசனன்ஸ் நடக்காது. அதான் ரீசன். கொஸ்டின் நம்பர் 9. IUPAC நேம் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் கொடுத்து பாருங்க. இங்க இதுதான் 1, இதுதான் 2, 3, 4. அப்ப 1, 1, 2, 2 டெட்ராப்ரோமோ பியூட்டேன். ரைட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. The functional group present in 3-hydroxybutanol. 3-hydroxybutanol எழுதுங்க. இதான் 3-hydroxybutanol. இந்த மாலிகுல் IUPAC பர்பஸ் நம்ம யாரை ஃபங்க்ஷனல் குரூப் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஆல்டிகைட் தான் ஃபங்க்ஷனல் குரூப் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி. இதை நம்ம சப்ஸ்டிடியூவன்ட் கன்சிடர் பண்ணுவோம். இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த குரூப் வந்து சப்ஸ்டிடியூவன்ட். Question number 11. 1-pentene undergoes ozonolysis followed by oxidized hydrogen peroxide to produce அப்படின்னு கேட்டிருக்காங்க. Oxidized by hydrogen peroxide to produce கேட்டிருக்காங்க. நார்மலா 1-pentene எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை எடுத்து ஓசோனாலிசிஸ் பண்ணும்போது எல்லாரும் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை பிரேக் பண்ணி இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன், இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுபடி எழுதுங்க. ரைட். பிளஸ் கூடவே யாரு கிடைப்பாங்க? இங்க ஒரு ஃபார்மால்டிஹைட் கிடைக்கும். ஆனா இது வந்து ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ்க்கான மெத்தட். எப்போ அப்படின்னா இங்க ஜிங்க், வாட்டர் அந்த மாதிரி இல்ல டைமெத்தில் சல்ஃபைடு அந்த மாதிரி ஒரு ரியேஜென்ட் கொடுத்தாதான் இந்த ரூல் அப்ளை பண்ணும். இங்க அவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்தாங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு போட்டீங்கன்னா இது ஃபர்தரா ஆக்சிடைஸ் ஆயிடும். ஃபர்தரா ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா ஒரு ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். பிளஸ் அதே மாதிரி ஃபார்மால்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு மூலமா ஃபார்மிக் ஆசிடா மாறிடும். இந்த ஃபார்மிக் ஆசிட் எப்போதுமே கொஞ்சம் அன்ஸ்டேபிள். ஸோ இதுல இருந்து என்ன ரிமூவ் ஆயிடும் அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் மாலிகுல் ஆனது ரிமூவ் ஆயிடும். வாட்டர் மாலிகுல் இது ரிமூவ் ஆச்சு அப்படின்னா இது கார்பன் மோனாக்சைடா மாறும். ஃபர்தரா இது ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடா வரணும். ஸோ இப்போ மோஸ்ட் ப்ராபபிள் ஆன்சர் எதுனா ஆப்ஷன் பி தான் வரும். பியூட்டனோயிக் ஆசிட் அண்ட் CO2 இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12. The rate enhancement by nucleophilic the rate enhancement by neighboring group participation is called அப்படின்றாங்க. That is known as ankymeric assistance. Ankymeric assistance தான் neighboring group participation இன்னொரு நேம். Question number 13. Addition of bromine to an alkene proceeds via அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு அல்கின் எடுத்து புரோமினோட ட்ரீட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது என்ன ஃபார்ம் ஆகும்னா சைக்ளிக் புரோமோனியம் அயான் ஃபார்மேஷன் கிடைக்கும். ரைட்டா? ஸோ அதுல இன்னொரு Br மைனஸ் வந்து அட்டாக் ஆகும்போது உங்களுக்கு இந்த டைப்ரோமோ காம்பவுண்ட் ஆனது கிடைக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? என்ன இன்டர்மீடியேட்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் சைக்ளிக் புரோமோனியம் அயான் இன்டர்மீடியேட். ஆப்ஷன் டி. Question number 14. Which of the following carbocation is most stable?
கார்போகேட்டியனுக்கும் நம்ம வீடியோ போட்டிருப்போம். நம்ம சேனல்ல பாருங்க. எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கும். ரைட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. பிகாஸ் இது ஒரு டெர்ஷரி கார்போகேட்டியன். ரைட்டா? ஸோ அதனால இதுதான் உங்களுக்கு மோஸ்ட் ஸ்டேபிள். இது ஒரு செகண்டரி கார்போகேட்டியன். இது ஒரு பிரைமரி கேட்டையான். இதுவும் ஒரு பிரைமரி கேட்டையான். ஸோ அதனால டெர்ஷரி இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். கொஸ்டின் நம்பர் 15. அசிட்டோன் அண்டர்கோஸ் போட்டோகெமிக்கல் ஃபிஷன் ரியாக்ஷன். ஃபிஷன்னா என்ன அப்படின்னா கொஞ்சம் ஹையர் லெவல்ல இது கொஞ்சம் கொஞ்சம் ஹையர் லெவலான கொஸ்டின் தான். இத எடுத்து லைட் பாஸ் பண்றீங்க அப்படின்னா, இது பிரேக் ஆயிட்டு இங்க ஒரு ராடிக்கல், இங்க ஒரு ராடிக்கல் ஃபார்ம் ஆயிடும். அதாவது ஹோமோலிட்டிக் ஃபிஷன் ஆகும். இந்த மாதிரி ஒரு டைராடிக்கல் ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகும். இதுதான் போட்டோகெமிக்கல் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 16. மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் அப்படின்றாங்க. சரி. சிஸ் 1,2 டைக்ளோரோ சைக்ளோபென்டேன். சரி எழுதுவோமா? இப்ப இந்த மாலிக்யூல் எடுத்துட்டீங்கன்னா, இது காலம் பி எதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. தட் மீன்ஸ் இது வந்து ஒரு ஆப்டிகலி இன்ஆக்டிவ் மாலிகுல் பிகாஸ் இட் ஹாஸ் பிளேனார் சிமெட்ரிங்கிறனால இந்த டேர்ம் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது 2,3 டைஹைட்ராக்சி ப்ரொப்பனல். 2,3 டைஹைட்ராக்சி ப்ரொப்பனல். ப்ரொப்பனல்னா என்ன அப்படின்னா CHO. ஸோ இங்க ஒரு OH, இங்க ஒரு CH2OH, இங்க ஒரு ஹைட்ரஜன். ஸோ அப்ப CHO, CHOH, CS2OH அப்படிங்கிறது இதுதான் 2,3 டைஹைட்ராக்சி ப்ரொப்பனல் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ இது எதுக்கு வரும் அப்படின்னா தட் இஸ் ஃபார் கிளிசரால்டிஹைட். நெக்ஸ்ட் 2 புரோமோ குளோரோ மீத்தேன். புரோமோ குளோரோ மீத்தேன். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அக்கைரல் மாலிகுல். இந்த மாலிகுல்ல கைரல் சென்டரே கிடையாது. ஏன்னா கார்பன்ல 2 சேம் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. அடுத்தது டிரான்ஸ் 1,2 டைக்ளோரோ சைக்ளோபென்டேன். டிரான்ஸ் 1,2 டைக்ளோரோ சைக்ளோபென்டேன். அப்போ இது வந்து ஆப்டிக்கல். இந்த மாலிகுல்ல பிளேனார் சிமெட்ரி இல்ல. நோ பிளேனார் சிமெட்ரி. அண்ட் சென்டர் ஆஃப் சிமெட்ரியும் கிடையாது. ஸோ அதனால இது ஒரு ஆப்டிகலி ஆக்டிவ் மாலிகுல். ஆப்டிகலி ஆக்டிவ் மாலிகுல் டெஃபினட்டா என்ன இருக்கும்? இது ஒரு எனான்ஷியமர் இருக்கும். ரைட்டா? ஸோ அப்ப ரைட் ஆன்சர் இங்க இதுக்கு எது சூட்டபிள் அப்படின்னா 2. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 17. குளோரினேஷன் ஆஃப் செகண்டரி புட்டைல் குளோரைட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் லைட் கிவ்ஸ். இது நிறைய பேர் இதுக்கு டவுட்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்க. பட் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் தரேன் பாருங்க. இதுதான் செகண்டரி புட்டைல் குளோரைடு. இப்போ இதை எடுத்து குளோரின் இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைட் போடுறப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த கார்பன்ல தான் ரியாக்ஷன் நடக்கும். பிகாஸ் இந்த கார்பன் தான் செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கலை கொடுக்கும். அதான் மோர் ஸ்டேபிள். ஸோ நமக்கு ஒரு 2 கைரல் சென்டர் உள்ள ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. 2 கைரல் சென்டர் இருந்தது அப்படின்னா மொத்தம் எத்தனை பாசிபிள் ஐசோமர்ஸ் வரலாம் அப்படின்னா உங்களுக்கு இதுல 4 ஐசோமர்ஸ் வரலாம். இந்த 4 ஐசோமர்ஸும் வரைகிறேன் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இந்த ஏவும் பியும் 2 பேர் என்ன அப்படின்னா ஐடென்டிக்கல். உங்க 2 பேர் ஐடென்டிக்கல் அல்லது ஹோமோமர்ஸ். சரியா? ஸோ பிகாஸ் இது ஒரு மீசோ காம்பவுண்ட். இதுல பிளேனார் சிமெட்ரி இருக்கும். ரெண்டுமே ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ். அதனால ஹோமோமர்ஸ் அல்லது ஐடென்டிக்கல் சொல்லிடணும். ஸோ அப்ப யார் யார் சார் அப்படின்னா இவங்க 2 பேர் தான் ஆப்டிக்கலி ஆக்டிவ். இவங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் கேட்டா எனான்ஷியோமர்ஸ்னு சொல்லணும். ஸோ இப்போ இதுக்கு ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இதுக்கு பாத்தீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ திஸ் இஸ் 1, 2, 3 ஆன்டி கிளாக் வைஸ் எஸ் வரணும். பட் ஆர். ஸோ இப்போ இங்க 1, 2, 3 ஆன்டி கிளாக் வைஸ் எஸ் வரணும். ஆர். இப்போ இது ஆர்ஆர் அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு வரணும். ஸோ அப்போ ஆர்ஆர் எஸ்எஸ் எனான்ஷியோமர்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். ரைட்டா? ஸோ அவங்க வந்து இந்த இதுல கேட்கவே இல்லை. எதை பத்தி மென்ஷன் பண்ணலன்னா இந்த ஹோமோமரை பத்தி அவங்க சொல்லல. அதனால நம்ம அதை எடுக்கிறது இல்லை. சரியா? ரைட்.
Next question. Question number 18. Pick out the incorrect statement. Asymmetric synthesis involves the use of an optically active reagent. Optically active reagent அப்படின்னு கொடுத்திருக்காங்க to convert an optically inactive starting material to optically active product. Yes, இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான். ஆப்டிக்கலி ஆக்டிவ் ரியேஜன் மூலமா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஆப்டிக்கலி ஆக்டிவ் ப்ராடக்டா மாத்துறது தான் அசிமெட்ரிக் சிந்தசிஸ். ரைட். நெக்ஸ்ட், an asymmetric synthesis involves the selective information of a new chiral unit and needs the presence of chiral influence. Yes, chiral influence கண்டிப்பா வேணும். அடுத்தது, a chiral starting material is therefore converted into an optically active product by a கைரல் கேட்டலிஸ்ட் சொல்றாங்க. கைரல் ஸ்டார்டிங் மெட்டீரியல் இருந்து கைரல் ப்ராடக்டா மாத்துறது பேர் அசிமெட்ரிக் சிந்தசிஸ்னா அது கிடையாது. ஸோ அப்போ இதுதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கோங்க. ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஒன் ஸ்டீரியோ ஐசோமர் ஓவர் தி அதர், த ரியேஜென்ட் ஆர் ரியாக்டன்ட் ஆர் த சால்வன்ட் மஸ்ட் பி பியூர் எனன்ஷியோமெரிக் ஃபார்ம். எஸ், இது கரெக்ட். ஒரே ஒரு ஐசோமர் வேணும்னா அது வந்து பியூரா இருக்கணும், எனன்ஷியோ பியூரா இருக்கணும். நீங்க யூஸ் பண்ற ரியேஜென்ட்டோ இல்ல ரியாக்டன்டோ ஆர் சால்வன்ட். ஸோ அப்போ இதுல தப்பான ஸ்டேட்மெண்ட் எதுனா ஆப்ஷன் சி தான். Next, free radicals are reducted by EPR, that is option C. Next, the pinacol rearrangement, the intermediate form is carbocation. Actually, rearrangement நம்ம சிலபஸ்ல இல்ல, எப்படி இதை கேட்டாங்கன்னு தெரியல. ஒரு சில திங்ஸ் எல்லாம் சிலபஸ்ல இல்லாததெல்லாம் கேட்டிருக்காங்க. இதுதான் பினகால் அப்படின்னு சொல்லுவோம். இதை எடுத்து ஒரு H+ போட்டீங்க அப்படின்னா, ஒரு ஆசிட் போட்டீங்க அப்படின்னா என்னவா மாறிடும் அப்படின்னா பினகோலனா மாறிடும். ஸோ நம்ம கன்வீனியன்ட்டுக்கு வெறும் R குரூப்னு போட்டுக்கிறேன். இது பேர் பினகோலோன் அப்படின்னு பேரு. சரியா? இப்ப இது வந்து இதுல நடுவுல என்ன இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஃபார்ம் ஆயிட்டு நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ ரெடி பண்றேன். ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட். நெக்ஸ்ட், ஐசோமரிசம் எக்ஸிபிட்டட் பை மலிக் ஆசிட் அண்ட் ஃபியூமெரிக் ஆசிட். மலிக் ஆசிட்னா என்ன அப்படின்னா ரெண்டு கார்பாக்சிலிக் ஆசிடுமே, ஒரு அல்கீன்ல ரெண்டு கார்பாக்சிலிக் ஆசிடுமே சேம் சைட்ல இருக்கணும். இது பேர் மலிக் ஆசிட். ஃபியூமெரிக் ஆசிட் அப்படின்னா ரெண்டு கார்பாக்சிலிக் ஆசிடுமே ஆப்போசிட் சைட்ல இருக்கணும். இது ஃபியூமெரிக் ஆசிட். ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஒன்னு சிஸ், இன்னொன்னு ஒரு சிஸ் ஜாமெட்ரி, இன்னொன்னு டிரான்ஸ் ஜாமெட்ரி. உங்க ரெண்டு பேருக்கு ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டா ஜாமெட்ரிக் ஐசோமரிசம். நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 22. The structure given below which are chiral carbon அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கார்பன்ல பாத்தீங்கன்னா 3 சேம் ஆட்டம் கனெக்ட் ஆயிருக்கு, இது கைரல் கார்பன் கிடையாது. செகண்ட்ல பாத்தீங்கன்னா 2 சேம் ஆட்டம் கனெக்ட் ஆயிருக்கு, இது கைரல் கார்பன் கிடையாது. தேர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இது 1, இது 1, 2, 3 அண்ட் தென் இந்த கார்பன் 4. 4 டிஃபரெண்ட் குரூப் இருக்கிறதுனால இந்த தேர்ட் கார்பன் தான் கைரல் கார்பன். ஆப்ஷன் பி. Question number 23, which is a projection for the following conformation of ethane அப்படின்னு கேட்டாங்க. இது கொடுத்திருக்க ப்ரொஜெக்ஷன் வந்து சாஹாஸ் ப்ரொஜெக்ஷன், சிம்பிள். 24, NMR spectroscopy of chemical shift of proton in the following molecules increases due to. அப்ப கெமிக்கல் ஷிஃப்ட் ஏன் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு ஆட்டத்துல உள்ள எலக்ட்ரான் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா, ஒரு ஆட்டத்துல உள்ள எலக்ட்ரான் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா அந்த புரோட்டான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டீஷீல்டட் புரோட்டான். டீஷீல்டட் புரோட்டான். ஸோ டீஷீல்டட் ஹைட்ரஜன் எப்போதுமே என்ன ஃபீல்டு வரும் அப்படின்னா டவுன் ஃபீல்டு வரும். டவுன் ஃபீல்டுனா என்ன அர்த்தம்னா ஹை டெல் வேல்யூ. அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் இன் வேலன்ஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி, ஒரு ஆட்டத்தில் உள்ள எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து குறைஞ்சது அப்படின்னு ஆப்வியஸ்லி உங்களுக்கு டெல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல 3 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு. இப்போ இந்த ஹைட்ரஜன்ல உள்ள எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால 7.27 குளோரோஃபார்ம் கிடைக்குது. டைக்ளோரோமீதேன் 5.3 பிகாஸ் ஆஃப் 2 வித்ட்ராயிங் குரூப் தான், இங்க ஒரே ஒரு வித்ட்ராயிங் குரூப் தான் இருக்கு. இது வந்து ஹைட்ரஜன் இஸ் நாட் தட் ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ அப்போ அதில் இன்னும் அயோடின் இஸ் நாட் தட் ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ அதனால இதோட பார்த்தீங்கன்னா இதோட டெல் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அதிகரிக்க ஒரு ஹைட்ரஜன் உள்ள எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாகும்.
இப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாச்சுன்னா அந்த ஹைட்ரஜன் வந்து டவுன் ஃபீல்டில் வரும். இதுதான் பேசிக் பிரின்சிபல். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியாக தான் இருக்கணும் இதுக்கு ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. UV visible spectroscopy the correct increasing order of lambda max for the following molecules அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒன்று ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். கான்ஜுகேஷன் இன்க்ரீசஸ் when the conjugation increases lambda max increases. எத்திலின்ங்கிறது ஒரு நான் கான்ஜுகேட்டட் மாலிகுல். அதுக்கப்புறம் 1,3 பியூட்டாடைன் 2 பை பாண்ட், இங்க 3 பை பாண்ட். பீட்டா கரோட்டின் சொல்ல வேண்டாம், நிறைய பை பாண்ட்ஸ் இருக்கும். அது ஹைலி கான்ஜுகேட்டட் சிஸ்டம். அப்போ கான்ஜுகேஷன் அதிகரிக்க லாம்டா மேக்ஸ் வேல்யூ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். கொஸ்டின் நம்பர் 26. NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஆஃப் 2 நைட்ரோப்ரோபேன் the number of signals and the spectrum அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 நைட்ரோப்ரோபேன் எழுதிடுவோம். அப்போ இவங்க 2 பேரும் ஒரு செட் ஆஃப் ஹைட்ரஜன், இவங்க வேற ஒரு செட் ஆஃப் ஹைட்ரஜன். சரி, அப்போ இந்த ஏ வந்து யாரோட கப்பல் ஆகும்னா பியோட கப்பல் ஆகும். பில ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்போ இது ஒரு டபுளட்டா ஸ்பிளிட் ஆகும். பி பக்கத்துல பாத்தீங்கன்னா 2 பக்கம் 3 ஹைட்ரஜன், 3 ஹைட்ரஜன், மொத்தம் 6 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இது வந்து n+1 ரூல் போட்டீங்கன்னா 7 வரும். அப்ப 7னா இது ஒரு செப்டேட்டா ஸ்பிளிட் ஆகும். ஸோ அப்ப ரைட் ஆன்சர் என்ன? 2 சிக்னல்ஸ், ஒரு டபுளட், இன்னொன்னு செப்டேட் இஸ் ரைட் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், the frequency separation in vibrational rotational spectra of diatomic molecule. இது வந்து வைப்ரேஷனல் ரொட்டேஷனல் சேர்த்து கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் படி மோஸ்ட் ப்ராபப்லி ஆப்ஷன் டியா தான் இருக்கணும் இதுல. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28. கொஸ்டின் நம்பர் 28 பார்த்தீங்கன்னா ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி which one of the following groups gives two strong absorption 1600 1530 centimeter inverse and 1390 1300 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இந்த 2 பேண்ட் கொடுக்கறது யாரு அப்படின்னா நைட்ரோ குரூப் தான். ஆல்கஹால் ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்ட்லாம் இந்த ரீஜனுக்குள்ள வராது. ஆல்கஹால்லாம் 3000க்கு மேல போகும், அதனால இது வராது. நைட்ரோ குரூப் இஸ் ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 29. வாட் ஹேப்பன்ஸ் டு லாம்டா மேக்ஸ் வேல்யூ when the conjugation in a molecule increase? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பாருங்க, ஒரே கான்செப்ட்ல 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னா இட் இன்க்ரீசஸ். நெக்ஸ்ட், பீக் அசோசியேட்டட் வித் பை டு பை ஸ்டார் டிரான்சிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த பை டு பை ஸ்டார் டிரான்சிஷன் வந்து எனர்ஜி கொஞ்சம் கம்மி. அப்போ எனர்ஜி கம்மியாச்சு அப்படின்னா E இஸ் ஈக்குவல் டு HNU அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈங்கிறது வந்து லாம்டா மேக்ஸுக்கு, அதாவது வேவ் லென்த்துக்கு என்ன ஆகுது? இன்வெர்சல் ரிலேஷன்ஷிப். இப்போ எனர்ஜி கம்மியாச்சு அப்படின்னா வேவ் லென்த் அதிகரிக்கும். இந்த பை டு பை ஸ்டாருங்கிறது எப்போதுமே ரெட் டிரான்சிஷனுக்கு தான் போகும். ரெட் கலர்ல தான் டிரான்சிஷன், அந்த ரேஞ்சு தான் அப்சர்வ் பண்ணும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னா மோஸ்ட் அப்ரோப்ரியேட் பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட், அதாவது லாம்டா மேக்ஸ் வேல்யூ உங்களுக்கு அதிகரிக்கும். ஏன்னா எனர்ஜி கம்மியாவது, லாம்டா மேக்ஸ் வேல்யூ அதிகரிக்குது. இதுதான் மோஸ்ட் ப்ராபபிள் ஆன்சரா இருக்கணும் அதுக்கு. 31வது கொஸ்டின். த ஷிஃப்ட் ரியேஜன் யூஸ்ட் இன் NMR ஸ்பெக்ட்ரா, இந்த லாந்தனைட் ஆக்டினேட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரசியோடோமியம் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 32வது கொஸ்டின். த பேஸ் பீக் ஆஃப் டொலுவின் அப்பியர்ஸ் அட் 91. டொலுவினோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 92. அப்ப இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரேடிக்கல் ரிமூவ் ஆச்சு அப்படின்னா பென்சைல் கேட்டையான் ஃபார்ம் ஆகும், ரேடிக்கல் கேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரேடிக்கல் கேட்டையான் ஃபர்தரா ரீஅரேஞ்ச் ஆகிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுல ட்ரோபிலியம் கேட்டையான் கிடைக்கும். இந்த ட்ரோபிலியம் கேட்டையானோட மாஸ் தான் உங்களுக்கு 91. இதுதான் நமக்கு மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்பீசிஸ். ஸோ இதுதான் நமக்கு பேஸ் பீக்கா வரும். ஸோ 91 இஸ் ரைட் ஆன்சர். 33வது கொஸ்டின். த எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார் வேரியஸ் டிரான்சிஷன் ஆர் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டர்? தட் இஸ் எதுக்கு ஹையஸ்ட் எனர்ஜினா சிக்மா டு சிக்மா ஸ்டார், அப்புறம் n டு சிக்மா ஸ்டார், பை டு பை ஸ்டார். லீஸ்ட் ஒன் யாரு அப்படின்னா n டு பை ஸ்டார், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். as per nitrogen rule, even number molecular weight molecules must contain. even number molecular weight இருந்தா நைட்ரஜன் ரூல் படி அந்த மாலிகுல நைட்ரஜனே இல்ல, நைட்ரஜன் இருந்தா ஈவன் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் இருக்கும் அப்படிங்கறது அர்த்தம். சரியா? நீங்க வேணா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு மாலிகுல நைட்ரஜன் இருந்தாலும் ஒரு ஈவன் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் இருந்தா அதோட மாலிகுலர் வெயிட் வந்து உங்களுக்கு ஈவன்ல தான் வரும். ஸோ இதுதான் நைட்ரஜன் ரூல். நெக்ஸ்ட், the inductive effect involves always through sigma bond. Next, nitro, fluorine, chlorine, bromine, iodine, hydroxyl, phenyl group causes obviously minus effect. இதுல நீங்க இதுவும் சொல்லலாம், மீசோமரிக்னு சொல்லலாம். அப்ப இது ஒரு கான்ட்ரோவர்ஷியல் கொஸ்டின் தான். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு நைட்ரோ குரூப் இருந்தது, ஒரு ஃபினைல் ரிங்கோட கனெக்ட் இருந்தது அப்படின்னா இட் கேன் அண்டர்கோ ரெசனன்ஸ். அப்ப இந்த குரூப்புக்கு 2 ப்ராப்பர்ட்டி உண்டு, -I உண்டு, -R உண்டு. ஸோ நான் அந்த I எஃபெக்ட் எழுதிடுறேன் இங்க.
நைட்ரோ குரூப் ஐ எஃபெக்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மைனஸ் ஐ எஃபெக்ட், ஃப்ளூரின் மைனஸ் ஐ எஃபெக்ட், இதுவும் மைனஸ் ஐ எஃபெக்ட், மைனஸ் ஐ எஃபெக்ட், இதுவும் மைனஸ் ஐ எஃபெக்ட், மைனஸ் ஐ, மைனஸ் ஐ. பட் மீசோமரிக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே ஒரு பை பாண்டோட கம்பைன் ஆயிடுச்சுன்னா இந்த எல்லா குரூப்பும் ரெசனன்ஸ் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரேண்டமா எடுத்துக்கோமே, ஒரு ஃப்ளூரினை கூட எடுத்துக்கோமே. ஃப்ளூரின்ல 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. இட் இன்வால்வ்ஸ் இன் ரெசனன்ஸ். ஸோ அப்ப இது வந்து மீசோமரிக் எஃபெக்டும் எக்ஸிபிட் பண்ண வாய்ப்பு உண்டு. மோர் அப்ராப்ரியேட் என்ன கேட்டா எது சொல்லலாம் அப்படின்னா தட் இஸ் மைனஸ் எஃபெக்ட் தான். இது வந்து கன்ஃபார்மா நீங்க எல்லாத்துக்கும் சொல்ல முடியும். சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 37. The decreasing order of stabilities of carbocation. So tertiary, secondary, primary, methyl. So this is an example of tertiary, secondary, primary, methyl. Right answer option B. Next question. 38. All 6 carbon bond length in benzene are equal due to அப்படின்றாங்க. அப்ப பென்சீன்ல உள்ள எல்லா கார்பன் பாண்ட் வந்து ஈக்குவல் லென்த்ல இருக்கு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா பென்சீன்ல உள்ள எல்லா பை பாண்ட் எதுல இன்வால்வ் ஆயிடும், நமக்கு ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகிறதுனால. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா இருக்கிறது இந்த இடத்துல டபுள் பாண்டா மாறிடுது. அப்ப இட் இஸ் இன் பிட்வீன் ஆஃப் கார்பன் சிங்கிள் பாண்ட் அண்ட் கார்பன் டபுள் பாண்ட். அப்ப எல்லா பாண்டும் சேமா இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெசனன்ஸ். ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி. Question number 39. Orbital interaction between the sigma bonds of the substituent group and the neighboring pi orbital is known as hyperconjugation. இந்த கார்போகேட்டன்லயே நான் சொல்லியிருப்பேன் ஹைப்பர் கான்ஜுகேஷனை பத்தி, அது கொஞ்சம் பாருங்க. அதாவது சிக்மா பாண்ட்ல இருந்து பை ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆச்சுன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட்னு சொல்லுவோம். 40வது கொஸ்டின். லிவிங் ஆர்கானிசம் ப்ரொடியூஸ்டு பை ஒன்லி ஒன் எனான்சியமர் இன் த கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில் அப்படின்னா அது பிளஸ் லாக்டிக் ஆசிட் தான். அது எல் பிளஸ் லாக்டிக் ஆசிட் போட்டிருக்காங்க. பட் நமக்கு கொடுத்த ஆப்ஷன் வந்து பிளஸ் லாக்டிக் ஆசிட் மோர் அப்ராப்ரியேட். நெக்ஸ்ட். Which of the following bacteria decomposes plus tartaric acid to form its racemic mission கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏங்கிறது சூட்டபிளான ஆன்சர். தட் இஸ் பெனிசிலியம் கிளாக்வோம் அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கும் அந்த பாக்டீரியா. 42. வால்டன் இன்வர்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா SN2. நம்ம ஏற்கனவே அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பாருங்க. 43வது கொஸ்டின். EZ நோட்டேஷன் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த மாலிகுலோட ஃபங்க்ஷனல் குரூப் இதுதான். இந்த மாலிகுலோட ஃபங்க்ஷனல் குரூப் இதுதான். ஸோ அப்போ அந்த மாலிகுலர் நம்பரிங் இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 இப்படிதான் போகணும். ஓகேவா? ஸோ எங்கெங்க டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த நம்பர் தான் கொடுக்கணும். 2 4 6 இந்த 3 பொசிஷன்ல தான் டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. 2 பொசிஷன்ல என்ன ஜாமெட்ரி, 4ல என்ன ஜாமெட்ரி, 6ல என்ன ஜாமெட்ரின்னு கொடுக்கணும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ஹைட்ரஜனும் உங்களுக்கு சேம் சைட்ல இருக்கு. சேம் சைட்ல இருந்தா நீங்க என்ன பண்ணணும், 6ன்னு சொல்லணும். அதுக்கு பதிலா இங்க Z அதாவது Z அப்படின்னு சொல்லணும். இங்கே 2 ஹைட்ரஜன் சேம் சைட்ல இருக்கு, இதுவும் Z தான். சரி, இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ப்ரியாரிட்டி கொடுத்தா நீங்க ஆன்சர் பண்ணும். ஸோ இதுக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, இதுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி, இந்த கார்பனுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி, இங்க இந்த ஃபினைலுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, மெத்திலுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி. ரெண்டு குரூப்பும் ஆப்போசிட்ல இருக்கு. இந்த ரெண்டு நம்பர்ஸும் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கு. ஆப்போசிட்ல இருந்தா டிரான்ஸ்னு சொல்லலாம், அதுக்கு பதிலா E அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இங்க 2Z 4Z 6E இஸ் அ ரைட் ஆன்சர். ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். which of the following is true about the following 3 structures கேக்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து ஆப்டிகலி ஆக்டிவ் பிகாஸ் இதுல நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி. ஒரு மாலிகுலர் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லைன்னா ஆப்டிகலி ஆக்டிவ். இங்கேயே நமக்கு பிளேன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது, ஆப்டிகலி ஆக்டிவ். தேர்ட் மாலிகுல் வந்து இஸ் an example of meso பிகாஸ் இங்க பிளேன் ஆஃப் சிமெட்ரி இஸ் present. அப்ப இது ஆப்டிகலி inactive. ரைட். அப்ப இந்த 1 and 2 வந்து ஆப்டிகலி ஆக்டிவ். உங்க ரெண்டு பேருக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா மிரர் இமேஜஸ் தட் ஆர் நான் சூப்பர் இம்போசபிள். அப்ப இவங்க ரெண்டு பேரும் நம்ம என்ன சொல்லலாம், எனான்சியோமர்ஸ். சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தட் இஸ் 1 and 2 ஆர் ஆப்டிகலி ஆக்டிவ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி, ரைட். 3 இஸ் டயஸ்டீரியமர்னு கொடுத்திருக்காங்க. எஸ், டயஸ்டீரியமர். இப்ப 2 3 கம்பேர் பண்ணி பாருங்க, மிரர் இமேஜ் ரிலேஷன்ஷிப்பே வராது. ஒரு காம்பவுண்டுக்கு மிரர் இமேஜ் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா அது டயஸ்டீரியமர் சொல்லிடலாம். டயஸ்டீரியமர் ஆப்டிகலி ஆக்டிவாவும் இருக்கலாம், ஆப்டிகலி இன்ஆக்டிவாவும் இருக்கலாம். சரிங்களா? அதனால நீங்க இது ஆப்டிகலி இன்ஆக்டிவ் தான். பட் ஸ்டில் இது வந்து 1 அல்லது 2 கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா 1 and 2 3யோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மிரர் இமேஜ் ரிலேஷன்ஷிப் வராது. அதனால இது நம்ம என்னன்னு சொல்லிடுறோம், ஒரு டயஸ்டீரியமர்னு சொல்லிடுறோம். 3 இஸ் a மீசோ காம்பவுண்ட். எஸ், அதுவும் சரிதான். சோ அப்ப ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 45வது கொஸ்டின். சூஸ் a wrong statement pertaining to elastomers.
சரி. அப்ப இந்த எலாஸ்டோமர்ஸ் ஆர் பாலிமர்ஸ் விச் ஆன் வல்கனைசேஷன் கன்வெர்ட் இன்டு ரப்பர் லைக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் இங்க ராங்கான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், வாட் இஸ் த ரோல் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் இன் சல்ஃபோனேஷன் ரியாக்ஷன்? அது வந்து ஒரு எலக்ட்ரோஃபைல் ஜென்ரேட் பண்றதுக்கு, அதாவது 2 மோல் சல்ஃபியூரிக் ஆசிட் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா SO3H+ அப்படிங்கிற இந்த எலக்ட்ரோஃபைல உருவாகும். ஸோ இதுதான் இதோட ரோல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47. நைட்ரேட்டிங் மிக்சர் in nitration reaction of benzene is அப்படின்னா concentrated nitric acid, concentrated sulfuric acid. Question number 48. What is the product obtained when sucrose is oxidized by concentrated nitric acid? Sucrose வந்து ஒரு டைசாக்கரைடு. அந்த டைசாக்கரைடு கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் போட்டீங்கன்னா எல்லா பாண்டும் பிரேக் ஆகிட்டு ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆக்சாலிக் ஆசிட்ல வந்து நிற்கும். நெக்ஸ்ட், சுக்ரோஸ் இப்பதான் சொன்னேன் ஒரு டைசாக்கரைடுன்னு சொன்னேன். டைசாக்கரைடு எடுத்து ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா ஒரு யூனிட் குளுக்கோஸும் ஒரு யூனிட் ஃப்ரக்டோஸும் கிடைக்கும். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஸ்டைரின் பியூட்டாடைன் ரப்பர் இஸ் மேட் ஆஃப் அப்படின்றாங்க. அப்ப ஸ்டைரின் ஏற்கனவே கொடுத்துறாங்க. பியூட்டாடைன்ல என்ன ஃபார்ம் இருக்கும் அப்படின்னா 1,3-பியூட்டாடைன் தான் ஆன்சர். இதுதான் பூனா எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரப்பர். நெக்ஸ்ட், பிளஸ் மால்டோஸ் இஸ் ஹைட்ரலைஸ்டு வித் ஆசிட் கிவ்ஸ் அப்படின்றாங்க. மால்டோஸ் எடுத்து ஹைட்ரலைசிஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2 யூனிட் வந்து அந்த மோனோசாக்கரைட் கிடைக்கும். மோனோசாக்கரைடோட ஃபார்முலா என்ன அப்படின்னா C6H12O6. மால்டோஸ் இஸ் டைசாக்கரைட். 52வது கொஸ்டின். வாட் ஆர் த ரியாக்டன்ஸ் இன்வால்வ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் பியூனா என் கோபாலிமர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பியூனா என்னா என்ன அர்த்தம்னா N ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அக்ரிலோநைட்ரைல்னு அர்த்தம். அதாவது CH2 டபுள் பாண்ட் CN. ஸோ இதுதான் பியூனா எண்ணுக்கான தட் இஸ் மோனோமரை யூஸ் பண்றாங்க. ஸோ ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஃப்ளூரின் குளோரின் தான் ஆர்த்தோ பேரா டைரக்டர். இப்பதான் நான் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, இவங்க வந்து ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆக முடியும்னு சொன்னேன்னா இல்லையா? இப்ப நான் அந்த கொஸ்டின் கூட ஒரு கொஸ்டின் காட்டினேன். ஆர் எஃபெக்ட்டுக்கும் அது வரும், மீசோமரிக் எஃபெக்ட்டுக்கும் வரும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இது வந்து ஃப்ளூரினோ குளோரினோ ஒரு பென்சினோட கனெக்டா இருக்கும் பட்சத்துல அது எலக்ட்ரான் ரெசனன்ஸ் எஃபெக்ட் மூலமா இங்க கொடுக்கறதுனால இது ஆர்த்தோ பொசிஷன்லயும் அண்ட் பேரா பொசிஷன்லயும் ரியாக்ஷன் நடக்கும். அதனால இது ஒரு ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ் தான் சொல்லணும். சரியா? ஸோ அப்போ அங்கேயும் யோசிச்சு பாருங்க. அங்கே மீசோமரிக்கும் சரியான ஒரு ஆப்ஷன் தான். நீங்க அதை வந்து சேலஞ்ச் பண்றதுனாலும் பண்ணலாம். ரைட். 54வது கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் மெத்தில் ஆரஞ்ச் இஸ் கரெக்ட்? எல்லோ கலர் இன் பேசிக் சொல்யூஷன். எஸ், பேசிக் சொல்யூஷன் எல்லோவா மாறும். ரெட் கலர் இன் பேசிக் சொல்யூஷன் தப்பு. ரெட் கலர் இன் அசிடிக் சொல்யூஷன் எஸ், இதுவும் ஒரு சில புக்ல கொடுத்துருக்காங்க. எல்லோ கலர் இன் அசிடிக் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ஸோ அப்போ 2 தான் சரியான ஆன்சர். இது என்ன பொறுத்தவரையும் 2மே கொடுக்கணும். பட் மோர் அப்ராப்ரியேட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏ சொல்லலாம். ஏன்னா இந்த ரெட் கலர் வந்து ரெட்டா இருக்காது. ஒரு கலர் இட் இஸ் லைக் ரெட் டு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இன்னும் ஒரு சில புக்ல இது கொடுத்துருக்காங்க, ரெட் டு ஆரஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த இதை வச்சு இந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இது 2த்துக்குமே அவங்க ஆன்சர் கொடுக்கணும். சரி. நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 55. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ தெர்மோபிளாஸ்டிக் பாலிமர்? இது 3 பேருமே தெர்மோபிளாஸ்டிக் தான். 4வது பியூட்டாடைன் தான் கிடையாது. அடுத்தது, மாலகைட் கிரீன் இஸ் obtained by the following of benzoylate and dimethyl aniline. இது ப்ரிப்பரேஷன்லாம் உங்களுக்கே தெரியும், படிச்சிருப்பீங்க. 57வது கொஸ்டின். குளோரினேஷன் ஆஃப் toluene in the presence of AlCl3. அப்ப ஒரு toluene எடுத்துட்டு Cl2 போறீங்க, AlCl3 கேட்டலிஸ்டா யூஸ் பண்றீங்க, என்ன ஃபார்ம் ஆகும்? மெத்தில் குரூப்ங்கிறது என்ன டைரக்டிங் குரூப்? இது ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஸோ அப்ப ஆர்த்தோ பேரா டைரக்டிங்னா இதுல நமக்கு பேரா ப்ராடக்ட்டும் கிடைக்கும், பேரா குளோரோ டொலுவீன் கிடைக்கும், அண்ட் ஆர்த்தோக்ளோரோடொலுவீனும் கிடைக்கும். 2மே கிடைக்கும். ஸோ ரைட் ஆன்சர் இஸ் அ மிக்சர் ஆஃப் ஆர்த்தோக்ளோரோடொலுவீன் அண்ட் பாராக்ளோரோடொலுவீன். ஸோ ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 58. In which of the following dyes oxidized form are insoluble in water but their reduced form are soluble? That is sulfur dye and VAT dye is the right answer, option A. Next question number 59. So which of the following is a chromophore? That is diazo. இது வந்து diazo azo குரூப்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த chromophore. இவங்க 3 பேர் என்னது? ஆக்சோக்ரோம். Question number 60. How many EPR lines are possible for methoxymethyl radical if it is undergo hyperfine splitting? அப்படின்னா most probably 12 is the right answer இதுக்கு. Next, 61. The type of transition that occurs in the unsaturated centers அப்படின்னு கேட்டீங்கன்னா, unsaturatedனா என்ன? நமக்கு ஒரு டபுள் பாண்ட் இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் எடுத்துக்கோங்க.
கார்பன் கார்பன் டபுள் பண்ணா என்ன டிரான்சிஷன் நடக்கும்? அதுல பை டு பை ஸ்டார் டிரான்சிஷன் தான் நடக்கும். ஆனா உங்க கொஸ்டின்ல அதுல பாத்தீங்கன்னா பை இன்ஃபினிட்டி அப்படின்னு ஸ்டாருக்கு பதிலா இன்ஃபினிட்டிங்கிற ஒரு டைப்போ எரர் தான் இருக்கு. ஸோ அது டைப்போ எரர் தான். அதுபடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி தான். சரி நீங்க கேட்கலாம் சார் சி டபுள் பாண்ட் உள்ள என்ன டிரான்சிஷன் இருக்குன்னா ஆப்வியஸ்லி என் டு பை ஸ்டார் இருக்கும். அதை தாண்டி என்ன உங்களுக்கு என்ன இருக்கும்? பை டு பை ஸ்டார் இருக்கும் இல்லையா? ஸோ இது ஒரு ஒரு கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின் தான். ஸோ மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஒரு அன்சாச்சுரேஷனா டபுள் பாண்ட் இருக்கணும். அப்ப டபுள் பாண்ட் இருந்ததுன்னா அதுல கண்டிப்பா என்ன இருக்கணும்? உங்களுக்கு பை டு பை ஸ்டார் டிரான்சிஷன் இருந்தே ஆகணும். ஸோ அதுதான். பட் அவங்க கொஸ்டின்ல இதுல ஸ்டார் மேல ஒரு சில இடத்துல இன்ஃபினிட்டின்னு கொடுத்த மாதிரி ஞாபகம். அதை பாருங்க. ஸோ அதனால இது வந்து உங்களுக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின் தான். பட் இதுதான் என்னோட ஒப்பீனியன் படி சரியான ஆன்சர். ஸோ மொத்தம் நமக்கு எத்தனை கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 61 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. பிகாஸ் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை வருஷம் நம்ம சேனல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழ்ல பேசி ஒரு வீடியோ கெமிஸ்ட்ரி வைஸ் தமிழ்ல பேசி ஒரு வீடியோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச்.